இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஏப்ரல் மாதத்தில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் இன்றைக்கு நமக்கு விசேஷமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:7 சொல்ல இருக்கிறபடி அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தோடு நம்மிடத்தில் இறங்கி நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை தந்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பாகி மீட்பு மட்டுமல்லாமல் இன்னும் இந்த லிவிங் பைபிளில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அண்ட் ஹீ ஹேஸ் சோவர்ட் டவுன் அப்பான் அஸ் தி ரிச்னஸ் ஆஃப் ஹிஸ் கிரைஸ். பாருங்கள், அவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை நம் மீது பொழிந்து உள்ளார். அவர் தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யங்களை, இப்போ கிருபையான அவருடைய அருளான இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நம்ம அப்படியே பொழிந்து ஒரு மலையை போல பொழிந்துள்ளார். அப்போ இந்த மாதத்திலும் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மலையை போல அது பொழியப்பட்டிருக்கார். தேவனுடைய ஆசீர்வாதம்னா என்ன? ஐஸ்வர்யமான கிருபை ஒரு தயவு காட்டியிருக்கார். நம்மளை தெரிந்து கொண்டபடியே வேத வசனத்தை சொல்லியிருக்கிறபடி பிரியமான நாம் தமக்கு தந்தரின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தயவுள்ள சித்தத்தின்படி எப்படி தெரிந்து கொண்டாராம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக புத்திர சுவிகார புத்திரராகும்படி அவருக்கு பிள்ளையாகும்படி தெரிந்து கொண்டிருக்க அதை மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னும் அதே எபேசியர் 1:3 சொல்கிறாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை சகல விதமான ஆசீர்வாதம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் அங்கே நமக்கு முத்திரையிட்டப்பட்டிருக்குது. என் கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே நமக்கு அதை தந்துட்டார். அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், விசுவாசித்தை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ சொல்கிறாரு அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடு எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அவர் பெருக பண்ணுகிறார். உங்களுக்கு உள்ள இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதங்களாம் வைக்கும்படி பெருக பண்ணியிருக்கிறார். அந்த கிருபையை நீங்கள் அவரை போலவே பெருக பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கிருபை தந்திருக்கிறாரோ, பொருளாதாரத்தில் எப்படி உங்களை மேலே வரவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு, என்ன உங்களுக்கு நல்லா வருகிறதோ அந்த கிருபை பெருக பண்ணி அப்படியே வாழ்க்கையில் எழும்பி வாங்க. உங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும். அந்த கிருபை சுகத்தையும் தரும், அந்த கிருபை பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தையும் தரும், அந்த கிருபை பாவ மன்னிப்பையும் தரும், அந்த கிருபை எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் தரும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படியே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் கலாத்தியர் 3:3 பவுல் சொல்லுகிறபடி பாருங்கள், ஸ்தோத்திரம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டோம். நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் சுமந்துட்டார். கிறிஸ்து நமக்காக பலியாகி. அப்புறம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். அப்போ அவருடைய ஆவியில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்முடைய ஆவியில் வந்து பழிக்குது. நம்ம மாம்சத்தின்படி கிறிஸ்துக்கு புத்திரராகலை, ஆவியினாலே புத்திரராக்கப்பட்டிருப்போம். ஆவி மனிதன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது சரீர பிரகாரம் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. பாருங்கள், சந்ததி அந்த ஆபிரகாமுக்கு உண்டான சந்ததிகள் எல்லாம் அவனுடைய சந்ததிக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. இந்த சந்ததி என்று சொல்லும்போது கிறிஸ்துவின் சந்ததி என்று வரும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் பழிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ஆக்கப்பட்டிருக்கிறதாம். 22 சொல்கிறார், நம்ம விசுவாசத்தினாலே பழிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி அப்படி நம்ம என்ன அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. இன்னும் சொல்கிறார் பாருங்கள், 26 சொன்னீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்குது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசம், அந்த விசுவாசத்தினால் நம்ம தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். இன்னும் சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் ஆணென்று பெண்ணென்று யூதனென்று கிரேக்கன் என்று இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், 29 சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரருமாயிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படி நம்ம சுதந்திரராக இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாக்குத்தத்தம், இயேசு கிறிஸ்துனுடையவர்களாக இருக்கிறோம், ஆபிரகாமுடைய சந்ததியாராயும் இருக்கிறோம், வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராக இருக்கும். ஆபிரகாம் பெரிய ஒரு ரிச் மேன், பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், கடவுளுக்குள்ளாக எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அதே போல் நாம் இந்த உலகத்திலும் கூட கடவுளுக்குள் ஆண்டவருக்குள் நாம் எல்லாவற்றிலும் பொருளாதாரத்திலும் ஆசீர்வதித்தை பெற்றுக்கொள்வோம். வியாதி சாபங்கள் நீங்கும்படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நித்திய பரலோகராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ. இந்த மாதத்திலும் கூட ஆண்டவரே இப்பொழுதும் கூட அது செய்தி கேட்குற மகனை அன்று ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய எழுப்புதலான காரியங்களை செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஆசீர்வாதம் குறைவு இருக்குதோ
உம்முடைய கிருபையை கொண்டு, உம்முடைய மகா ஐஸ்வர்யத்தின் கிருபையை கொண்டு இப்பொழுதே அது அவர்களுக்கு சக்ஸஸ் உண்டாவதாக, அந்த காரியத்தில் நமது பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். ஓ ரப நஷாந்த ரபுல ரமனியா, கஷ்டங்கள் விலகி போவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருப்பதாக கருத்தில் போடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களோட ஆமென்.